Good morning, guys. I am Savitri here. I am going to discuss today third unit laws of motion, book back numerical problems. Let us discuss the numerical problems now. If you like this video, please share, view and subscribe. Yes, let us start today's session. Numerical problems. First problem, a force of 50 Newton acts on the mass of 20 kilogram as shown in the figure. Okay. So, force of 50 Newton is acting. So, this is force of 50 Newton. This is force acts on the mass. This is mass. Mass of what, how much given? 20 kilogram. So, this is 20 kilogram mass. Force of 50 Newton acts on the mass of 20 kilogram as shown in the figure. Calculate the acceleration of the object in x and y direction. So, we are supposed to calculate acceleration in x direction and acceleration in y direction. Okay. Yes, now we have to calculate acceleration in x direction. For that, we must know what force is acting along x direction. Well, acceleration calculate பண்ணனும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? Force தேவை. Because force is equal to mass into acceleration we know. சரியா? What is force formula? Mass into acceleration. சரியா? இப்போ acceleration கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து first force தேவை. சரியா? Force, the acceleration along the x direction depends only on force acting along x direction according to Newton's law நமக்கு தெரியும். Okay. So, acceleration along the x direction depends on force acting along x direction alone. Like that, acceleration along y direction, okay, depends on force acting on y direction alone. சரியா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணணும். இந்த 50 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்குல்ல, ஏன் நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியா? ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு, எதுக்காக நம்ம வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சலரேஷன் ஆக்டிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸை ரெண்டாக ரிசால்வ் பண்ணி எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணணும். சரியா? முதல்ல ரிசால்வ் பண்ணலாம். சரியா? நவ் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனண்ட். ஒன் இஸ் எஃப் காஸ் தீட்டா அலாங் எக்ஸ் டைரக்ஷன், another one is f sin theta along y direction. சரியா? இப்போ ஃபோர்ஸா ரெண்டா ரிசால்வ் பண்ணியாச்சு. ஒன்று f cos theta, இன்னொன்று f sin theta. ரெண்டா வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம் ஃபோர்ஸை. புரியுதா? இப்போ என்னது, இந்த டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸு ஆக்சிலரேஷன் இந்த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஓகே, இந்த ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி ஒய் டைரக்ஷனில் உள்ள ஆக்சிலரேஷன் இந்த ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், இது காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன். ஸோ Fy ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா. எஸ், Fy ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா. புரியுதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவை ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு நமக்கு ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ண முடியும் இல்லை? ஸோ இதிலேருந்து ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? A ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம். இதான் வந்து ஆக்சிலரேஷனோட நமக்கு ஃபார்முலா. ஸோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபோர்ஸ் தேவை, மாஸ் தேவை. ஓகே, இங்கே ஃபோர்ஸ் 50 நியூட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சி அந்த ஃபோர்ஸை நீ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் வந்து இருக்கிற ஆக்சிலரேஷன் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒய் டைரக்ஷனில் இருக்கிற ஆக்சிலரேஷன், ஓகே, ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால ஓகே, இந்த ஃபோர்ஸில் எவ்வளோ பார்ட்டு எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அது மாதிரி இந்த ஃபோர்ஸில் எவ்வளோ பார்ட்டு ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து எஃப்பை ரிசால்வ் பண்ணணும், ரெண்டாக ரிசால்வ் பண்ணணும். சரியா? உனக்கு எல்லாருக்குமே ரிசல்யூஷன் தெரியும். ஓகே, எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ எஃப்பை வந்து ரிசால்வ் பண்ணலாமா? எஃப்பை ரிசால்வ் பண்ணால் எஃப் காஸ் தீட்டா அலாங் எக்ஸ் டைரக்ஷன். சரியா? எஃப் சைன் தீட்டா அலாங் ஒய் டைரக்ஷன். இந்த எஃப் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எஃப்எக்ஸ், பிகாஸ் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே
force along y direction Fy equal to F sin theta. சரியா? ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் போடலாமா? தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்கு? 30 கொடுத்துருக்கு. ஓகே, எஃப் எவ்வளோ கொடுத்துருக்கு? 50 கொடுத்துருக்கு. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷனும் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷனும் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணிடலாம் அது. ஓகே, now so horizontal component of force Fx equal to F cos theta. இதானது horizontal component. So horizontal component of the force Fx is equal to F cos theta. What is F? F வந்து கொடுத்துருக்கு எவ்வளோ? 50 நியூட்டன். ஸோ 50 into cos, ஓகே, 30 டிகிரி. ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. டயக்ராமில் கொடுத்துருக்கா? ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரியா? ஓகே, அப்போ 50 cos 30. ஸோ 50 into cos 30 ஓட வேல்யூ √3/2. ஸோ Fx is equal to 50 √3/2. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் அலாங் ஹரிசான்டல் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கேட்டிருக்கிறது ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் கேட்கல. என்ன கேட்டிருக்கு? கால்குலேட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன், ஒய் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன். இப்போ ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வி நோ த ஃபார்முலா F is equal to, okay, ma. So what is force? Force along x direction equal to, what is the formula? Force along x direction equal to mass into acceleration along x direction. So இதிலிருந்து acceleration along x direction equal to force along x direction by mass m. Yes, clear? இதான் வந்து ஃபார்முலா. சரியா? இப்போ ax is equal to fx by m. fx கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? 50 √3/2 ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பை மாஸ் வந்து 20 kg கொடுத்துருக்கு. சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 50 into √3, √3 ஓட வேல்யூ 1.732. இந்த 2 டினாமினேட்டரில் வந்தாச்சு. 20 into 2. சரியா? இந்த 2 எங்கே வந்தாச்சு? இங்கே வந்தாச்சு டினாமினேட்டரில். ஓகே, ஸோ 50 into √3 ஓட வேல்யூ 1.732 டிவைடட் பை 20 into 2. ஓகே, ஸோ இதுலேருந்து AX கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் AX? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 2.165 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் 2.165 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? இதே மாதிரி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் வாட்ஸ் த ஃபார்முலா? vertical component of the force. Okay, calculate பண்ணிட்டோம் ஏற்கனவே. What is vertical component? Fy equal to F sin theta. Okay, so Fy equal to F கொடுத்துருக்கு. F எழுது 50. So 50 into sin 30. theta வந்து கொடுத்துருக்கு 30 டிகிரி. சரியா? சப்ஸ்டிட் பண்ணு. Fy equal to 50 sin 30. So 50 into sin 30 ஓட வேல்யூ 1/2. Okay, so sin 30 is 1/2. So sin 30 value is given. So 50 into sin 30 is 1/2. So simplify பண்ணா 25 Newton. So Fy calculate பண்ணிட்டோம். சரியா? So force along y direction தெரியும். Okay, so இப்போ நமக்கு என்ன தேவை? Acceleration along y direction. So அப்போ எப்படி calculate பண்ணுறது? Acceleration equal to force by mass formula. சரியா? So Ay equal to force along y direction by mass. Okay, what is force along y direction? 25 Newton. So 25 divided by mass is 20. இதை டிவைட் பண்ணால் நமக்கு 1.25 கிடைக்குது. So acceleration along y direction is 1.25 meter per second square. Okay, so if you want to calculate, okay, acceleration along x direction and y direction, first you must calculate force along x direction and y direction and then calculate the acceleration. Clear? Yes, first sum over. Now second sum. See, a spider of mass 50 gram. Okay, first 50 gram கொடுத்துருக்கு mass. So mass முதல்ல என்ன பண்ணிக்கணும்? கிராம்ல இருந்து கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணிக்கணும் first. Okay, so mass is given. So mass m is equal to 50 gram. அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். So m equal to 50 gram. 50 கிராம கிலோகிராமா மாத்தினா 50 into 10 power minus 3 kilogram. Okay, first convert mass in kilogram. So 50 into 10 power minus 3 kilogram. Yes, now
See, a spider of mass 50 gram is hanging on a string. A spider is hanging on a string of a cobweb as shown in the figure. Okay, what is the tension in the string? இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்பைடர் வந்து தொங்குது. ஸ்பைடருக்கு வெயிட் இருக்கும், இல்லை மாஸ் இருக்கும். அதனால அந்த ஸ்ட்ரிங்கில் எப்படி இருக்கும்? டென்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, a spider of mass 50 gram is hanging on a string of cobweb. ஓகே, எஸ் சிலந்தி வலை. காப்வெப்னானது சிலந்தி வலை. அந்த சிலந்தி வலையில் சிலந்தி வந்து தொங்குது. ஓகே, அந்த சிலந்தி வந்து தொங்குற வயர் இருக்குல்ல, அந்த வயர் அதில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். டென்ஷனுக்கு ஃபார்முலானது m into g. ஃபார்முலா ஃபார் டென்ஷன் இஸ் m into g. மாஸ் கொடுத்துருக்கா? மாஸ் எவ்வளோ? 50 into 10 power minus 3 கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஜி தெரியுமா? ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் ஏற்கனவே, 9.8. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ t ஈக்குவல் டு m into g. m is 50 into 10 power minus 3. g வந்து 9.8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 490 into 10 power minus 3 Newton or 0.49 Newton. Very simple sum. So T equal to mg formula. M வந்து எப்போவுமே ப்ராப்ளம் போடும்போது கிலோகிராமில் வச்சு தான் போடணும். ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, கிராமில் கொடுத்துருந்தா அதை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்ட் ப்ராப்ளம். எஸ், கிளியர்? நவ் தேர்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் த ரீடிங் ஷோன் இன் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்? ஓகே, இங்கே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் ரீடிங் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? இப்போ பார் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இங்கே வந்து 4 kg வெயிட் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. இங்கேயும் 4 kg வெயிட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இங்கே மாஸ் வந்து 4 kg ரெண்டு இடத்துலையுமே. ஓகே, ஸோ மாஸ் 4 kgனா வெயிட் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் என்னது? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். வெயிட் இஸ் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். மாஸ் இஸ் 4 kg. ஸோ m வந்து 4 kg. ஸோ இதுலேருந்து வெயிட் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹவு டு கால்குலேட் வெயிட்? ஸோ ஹியர் m is 4 kg. இங்கே என்னது? m is 4 kg. ஓகே, ஸோ மாஸ் இஸ் நோன். வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ வெயிட் ஆன் போத் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரெண்டு எண்ட்லையும், இந்த சைடும் மாஸ் 4 kg தான், இந்த சைடும் மாஸ் எவ்வளோ? 4 kg தான். ஸோ அப்போ வெயிட் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் வெயிட்? வெயிட் ஈக்குவல் டு m into g. ஸோ w ஈக்குவல் டு m is 4, g 9.8. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 into 9.8. சரியா? இதானது வெயிட். ஓகே, இந்த சைடும் வெயிட் எவ்வளோ? 4 into 9.8 தான். ஓகே, இந்த சைடும் வெயிட் எவ்வளோ? 4 into 9.8 தான். ஓகே, ரெண்டு சைடுமே, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு இடத்துலையுமே 4 into 9.8 தான் நமக்கு வந்து வெயிட்டு. ஓகே, ரெண்டு பக்கமே லெஃப்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் சைடு வெயிட் இஸ் சேம். அப்போ வெயிட் வந்து சேமாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் வெயிட் என்ன ஆகும்? ஈக்குவலாக இருக்குது. அண்ட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால என்ன ஆகும்னா தீஸ் டூ வெயிட்ஸ் பேலன்ஸ் ஈச் அதர். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் லெஃப்ட் சைடும் ஒரே வெயிட் தான் ஆக்ட் ஆகுது, ஸ்ப்ரிங் பேலன்ஸுக்கு ரைட் சைடும் ஒரே வெயிட் தான் ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு வெயிட்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட், தட் இஸ் 4 into 9.8. ஆப்போசிட் இன் டைரக்ஷன். டைரக்ஷன் இது எப்படி புல் பண்ணும்? இப்படி புல் பண்ணும். இது இப்படி ஒன்று கிளாக் வைஸ் ஆகும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கும். டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஸோ ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன், தேர்ஃபோர் தே கெட் கேன்சல் ஈச் அதர். அதனால ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ரீடிங் வந்து 0 தான் இருக்கும். புரியுதா? ஓகே, ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ரெண்டு வெயிட் சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு வெயிட்டும் ஈக்குவலாக இருந்தால் ரீடிங் எப்படி இருக்கும்? ரீடிங் இன் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வில் பி 0. எஸ், கிளியர்? நவ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் கொடுத்துருக்கு. இங்கே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ஒரு மாஸ் அட்டாச் ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ இது ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ஓகே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸை. ஓகே, ஸோ இதோட ஒரு மாஸ் m அட்டாச் ஆயிருக்கு. இந்த இன்க்ளைன்டு பிளேன் ஹரிசான்டல் சர்ஃபேஸோட ஓகே எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுது? 30 டிகிரி ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ஸோ த இன்க்ளைன்டு பிளேன் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஓகே, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கு, பிளாக். அது எவ்வளோ? 2 kgன்னு கொடுத்துருக்கு. ஸோ மாஸ் ஆஃப் த பிளாக் இஸ் 2 kg. இந்த மாஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாஸ் ஓகே எதில் மூவ் ஆகுது? இன்க்ளைன்டு பிளேனில் மூவ் ஆகுது.
Okay, so நமக்கு obviously we know that when an object moves on an inclined plane, okay, எது வந்து அந்த object move ஆகிறதுக்கு help பண்ணும் அப்படின்னா mg sin theta அப்படிங்கிற காம்பனண்ட் தான் object வந்து move ஆகிறதுக்கு help பண்ணும். சரியா? mg sin theta டைரக்டா இந்த செகண்ட் மெத்தடை போட்டலாம் நீ. ஓகே, ரெண்டு மெத்தட்லையும் போட்டிருக்கு, ஆனால் செகண்ட் மெத்தட் இஸ் சிம்பிள். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னது இன்க்ளைன்டு பிளேனில் மூவ் ஆகணும் அப்படின்னா சைன் தீட்டா காம்பனண்ட் தான் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காஸ் தீட்டா காம்பனண்ட் வந்து நார்மலால் பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ சைன் தீட்டா காம்பனண்ட் ஹெல்ப்ஸ் இன் மூவிங் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆர் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா, அதான் ஃபார்முலா. சரியா? இங்கே தீட்டா அப்படிங்கிறது 30 டிகிரி. Yes, so what is the formula? R, reading in the spring balance R. What does R represent here? Reading in the spring balance. So reading in the spring balance R equal to mg. Okay, R equal to mg sin theta. இதான் வந்து formula. Okay, so theta க்கு பதிலா 30 degree போட்டிருக்கோம். சரியா? அடுத்து sin 30 1/2. Okay, but 2 into mass வந்து 2 kg கொடுத்திருக்கா, mass is 2 kg, so 2 into g 9.8, sin 30 ஓட வேல்யூ 1/2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 9.8 நியூட்டன். எந்த மெத்தடில் போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். ஓகே, திஸ் இஸ் பெஸ்ட், திஸ் இஸ் ஈஸி. ஓகே, செகண்ட் ஒன் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு? ஸோ ஹியர் வாட் இஸ் கிவன்? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் கிவன். ஓகே, இதில் வந்து என்னது? விச் காம்பனண்ட் இஸ் ஹெல்பிங் இன் மோஷன்? எம்ஜி சைன் தீட்டா ஹெல்பிங் இன் மோஷன். ஃபார் த ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன் we need mg sin theta. m is known 2 kg given. Okay, g is known 9.8. theta is given 30 degree. சரியா? So mg sin 30. So 2 into 9.8 into 1/2. 2 gets cancelled. So what is left? 9.8. So what is the reading in the spring balance? So reading in the spring balance R equal to 9.8 Newton. புரியுதா இருக்கும்? That's all about third problem. First case la, okay, ரெண்டும் equal weight opposite in direction. So reading in the spring balance வந்து 0. In the case la, reading in the spring balance 9.8. Okay, now fourth sum. Physics books are stacked on each other in sequence. Physics book வந்து arrange பண்ணி வைக்கிற டேபிள் மேல, stacked. Okay, so ஒன்று மேல ஒன்று வைக்கிற. Okay, on each other. Okay, in sequence. எப்படி வைக்கிற? +1 volumes 1 and 2. First +1 volumes 1 and 2. அடுத்து +2 volumes 1 and 2 on a table. +1 book, 2 book, volume 1, volume 2. அடுத்து +2 book, volume 1, volume 2. அந்த மாதிரி என்ன பண்ற? ஆர்டரா, சீக்வன்ஸா, ஆர்டரா டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணி வைக்கிற. இப்போ என்ன கேட்டிருக்கு? ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஈச் புக் அண்ட் ட்ரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஈச் புக். +1 volume 1 என்ன ஃபோர்ஸ்? ஓகே, +1 volume 2 என்ன ஃபோர்ஸ்? +2 volume 1 and then +2 volume 2 என்ன ஃபோர்ஸ்? ஓகே, அடுத்து செகண்ட் என்னது? ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை ஈச் புக் ஆன் த அதர். ஒரு புக்கு இன்னொரு புக்கு மேல. ஓகே, ஈச் புக் ஆன் த அதர். ஃபர்ஸ்ட் என்னது? ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஈச் புக் அண்ட் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். செகண்ட், ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை புக். ஓகே, each book, that is exerted by each book on the other. Yes, now ipa first one, so +1 volume 1, for mass of +1 volume 1 அது எப்படி எடுத்துக்கறோம்? mass of +1 volume 1 அது வந்து m1 எடுத்துக்கணும். சரியா? mass of +1 volume 1 m1. அடுத்து mass of +1 volume 2 அத m2 னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்து mass of +2 volume 1 அத m3 னு எடுத்துக்கறோம். அடுத்து மாஸ் ஆஃப் +2 வால்யூம் 2 அதை m4 னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் கீழே இருந்து m1 m2 m3 m4 வரிசையாக போட்டுக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருந்து +1 வால்யூம் 1 +1 வால்யூம் 2 +2 வால்யூம் 1 +2 வால்யூம் 2 அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சீக்வன்ஸில் மாஸை இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு இருக்கோம். எஸ் கிளியர்? நவ் இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் +1 வால்யூம் 1. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? +1 வால்யூம் 1 அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் +1 வால்யூம் 1 ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்.
+1 வால்யூம் 1 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகே, ஸோ +1 வால்யூம் 1ஓட மாஸ் என்னன்னு பார்க்கணும். சரியா, +1 வால்யூம் 1 பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதோட மாஸ் என்ன? m1. ஓகே, அது எக்ஸர்ட் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். அது வந்து m1g. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m1g ஆக்டிங் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். Okay, what is the first force? Gravitational force m1g. m1 exert பண்ற gravitational force. Okay, free body diagram par. இது வந்து m1g. Gravitational force m1g acting in the downward direction. So this is m1g acting in the downward direction. Okay, அடுத்தது next என்னது? Normal force exerted by the table in the upward direction. Okay, normal force exerted by the table. Okay, +1 volume 1 எது மேல வச்சிருக்கோம்? Okay, table மேல இருக்கு. அப்ப normal force exerted by the table. Okay, so this is normal force upward direction. Gravitational force m1g downward direction. அதை தவிர ஓகே, இது என்னது? மாஸ் m1 மாஸ். ஓகே, +1 வால்யூம் 1ஓட மாஸ் என்னது? m1. இது வந்து +1 ஓகே வால்யூம் 1. அந்த புக்கோட மாஸ் இங்க போட்டிருக்கோம் m1. சரியா, அடுத்து வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 1 பை +1 வால்யூம் 2. அந்த புக்கு மேல என்ன புக் இருக்கு? +1 வால்யூம் 1 புக்கு மேல என்ன புக் இருக்குன்னு பார்க்கணும். சரியா, அது மேல +1 வால்யூம் 2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஓகே 1 எது? இது வந்து இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 பை 2. வால்யூம் 1 மேல வால்யூம் 2 எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். வால்யூம் 1 மேல தான் வால்யூம் 2 இருக்கு. அப்ப வால்யூம் 2 வால்யூம் 1 மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் in the downward direction. So force on volume 1 by volume 2. So F12 in the downward direction. எஸ், நம்ம எந்த புக்கு எடுத்துக்கிறோமோ அந்த புக்குக்கு மேலேயும் கீழேயும் என்ன இருக்குன்னு மட்டும்தான் முதல்ல பார்க்கணும். சரியா, மிச்சதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஓகே, எந்த புக்கை நீ சூஸ் பண்றியோ அந்த புக்குக்கு மேலே என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு. சரியா, பார்க்கலாமா திருப்பி? இப்போ +1 வால்யூம் 1 சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே +1 வால்யூம் 2 இருக்கு. இது ரெண்டு மட்டும்தான் இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகே, +1 வால்யூம் 2 இருக்கு, கீழே டேபிள் இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் மாஸ் m1 ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன், எல்லாத்துக்குமே அது வந்துடும். ஓகே, ஸோ அப்போ m1g ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அடுத்து டேபிள் மேலே புக் இருக்கு, அப்போ டேபிள் எக்ஸர்ட்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் இன் த அப்பர் டைரக்ஷன். ஸோ n டேபிள். சரியா, அடுத்தது என்னது? +1 வால்யூம் 1 புக்கு மேலே எக்ஸாக்டா என்ன புக் இருக்கு? +1 வால்யூம் 2 புக் இருக்கு. அப்போ +1 வால்யூம் 2 அந்த புக் என்ன பண்ணும்? +1 வால்யூம் 1 மேலே எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 by 2. Force on 1 by 2 F12. Clear? Okay, so these are the forces acting on +1 volume 1. Okay, அதே மாதிரி இப்போ செகண்ட் force on +1 volume 2. இப்போ இந்த இது force on இந்த செகண்ட் இது எடுத்துக்கிறோம். ஓகே, பர் force on +1 volume 2 அதுக்கு கீழே என்ன இருக்கு, மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். கீழே என்ன இருக்கு? +1 வால்யூம் 1, மேலே என்ன இருக்கு? +2 வால்யூம் 1 இருக்கு. எஸ், இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபோர்ஸ் ஆன் m2 தான் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ m2g முதல்ல அது டவுன்வர்ட் டைரக்ஷன் போட்டணும். ஸோ எதை வந்து நீ சூஸ் பண்ணுறியோ அந்த மாஸை எக்ஸர்ட் பண்ணுற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதை டவுன்வர்ட் டைரக்ஷனில் போட்டணும். ஸோ m2g ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். எந்த புக்கை சூஸ் பண்ணியிருக்கோம்? +1 வால்யூம் 2 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ +1 வால்யூம் 2 அதோட மாஸ் என்னது? m2. ஸோ m2 ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ m2g கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். புரியுதா? அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் கிவன் பை +1 வால்யூம் 1. +1 வால்யூம் 1 கீழே இருக்கு. ஓகே, +1 வால்யூம் 1 வந்து அந்த புக்குக்கு கீழே இருக்கு. நார்மல் ஃபோர்ஸ் கிவன் பை +1 வால்யூம் 1 எது மேலே? 2 மேலே. ஓகே, ஸோ இந்த புக்கு மேலே இது நார்மல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ்? நார்மல் ஃபோர்ஸ் ஆன் 2 by 1. ஓகே, ஸோ இந்த புக்கு இது மேலே எக்ஸர்ட் பண்ணுது ஆன் 2 by 1. ஸோ ஃபோர்ஸ் ஆன் நார்மல் ஃபோர்ஸ் ஆன் 2 by 1 n2 1 போடணும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆன் 2
by 1. ஸோ N2 1. முதல்ல ஆன் எழுதணும், அப்புறம் பை எழுது. சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபோர்ஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னது? மேலே இருக்க புக்கு +2 வால்யூம் 1 அது வந்து என்ன பண்ணும்? +1 வால்யூம் 2 மேலே எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, அதை வந்து எஃப்னு எழுதிக்கணும். நார்மல் ஃபோர்ஸை என்னன்னு எழுதிக்கோ. ஆக்சலரேஷனை வந்து ஆஸ் யூஷுவல் M1G, M2G, M3G அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நார்மல் ஃபோர்ஸை என்ன, மிச்சம் இருக்க ஃபோர்ஸை இன்னொரு ஃபோர்ஸை எஃப்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ +2 வால்யூம் 1 எது மேலே எக்ஸர்ட் பண்ணுது? +1 வால்யூம் 2 அது மேலே எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ என்னது? ஃபோர்ஸ் ஆன் 2, ஓகே, தட் இஸ் மாஸ் M2 by mass M3, force on 2, okay, by 3, F2 3. Yes, clear? Okay, force on 2 by 3. Yes, clear? புரிஞ்சுதா? இந்த ஃபோர்ஸ் வந்து எழுதும்போது மாஸை சூஸ் பண்ணிக்கோ, நார்மல் எழுதும்போது இந்த வால்யூமை சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, கன்ஃபியூஸ் எப்படி வேணா எழுதிக்கலாம், இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்ஸ் எழுதும்போது ஃபோர்ஸ் ஆன் 2 by 3. ஆன் 2நானது மாஸ் 2 by மாஸ் 3. மாஸ் 2 மாஸ் 3. ஃபோர்ஸ் ஆன் 2 by 3. நார்மல் எழுதும்போது என்ன எழுதுறேன்னா வால்யூமை சூஸ் பண்ணிக்கும். சரியா? ஓகே, ஃபோர்ஸ் ஆன் 2, ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 by 1. எஸ் கிளியர்? ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இங்கே ஆக்ட் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M2G ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். எந்த புக்கை சூஸ் பண்ணுறியோ அந்த புக்குக்கு மேலே என்ன புக் இருக்குது, கீழே என்ன புக் இருக்குது, இதை மட்டும்தான் நீ பார்க்கணுமே தவிர மித்த புக்கெலாம் கண்டுக்கக்கூடாது. இங்கே டேபிளெல்லாம் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, M4லாம் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரியா? இப்போ ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2, மேலே +2 வால்யூம் 1 இருக்குது, கீழே +1 வால்யூம் 1 இருக்கு. இதை தவிர இந்த ரெண்டு ஃபோர்ஸை தவிர வேற என்ன இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன சூஸ் பண்ணிக்கணும்? M2 சூஸ் பண்ணிக்கணும். புரியும் நினைக்கிறேன். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் M2G. நெக்ஸ்ட், ஓகே, கீழே உள்ள +1 வால்யூம் 1 +1 வால்யூம் 2 மேலே ஒரு ஃபோர்ஸ். அடுத்து மேலே உள்ள +2 வால்யூம் 1 கீழே +1 வால்யூம் 2 மேலே ஒரு ஃபோர்ஸு. எஸ் கிளியர்? ஓகே, ஸோ கீழேருந்து எக்ஸர்ட் பண்ணுறத நார்மல் எழுதிக்கோ, மேலேருந்து எக்ஸர்ட் பண்ணுறத எஃப்னு எழுதிக்கோ. எஸ் கிளியர்? ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் பாரு. ஸோ தேர்ட் ஒன். ஓகே, வாட் இஸ் தேர்ட் ஒன்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் +2 வால்யூம் 1. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் +2 புக். எது? இந்த புக் +2 புக் வால்யூம் 1. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் +2 இந்த புக்கு தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? +2 வால்யூம் 1. ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்கு, கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எந்த புக்கை சூஸ் பண்ணமோ அதோட கிராவிடேஷன் எழுதிடணும். தட் இஸ் M3G ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். M3G ஆக்டிங் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ M3G ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். புரிஞ்சுதா? இப்போ கீழே உள்ள ஃபோர்ஸ், கீழே உள்ள புக்கு என்ன புக்கு? +1 வால்யூம் 2. நார்மல் எழுதும் போது இதை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன் நான். நார்மல் ஃபோர்ஸ் எழுதும் போது, ஓகே, இதை சூஸ் பண்ணிக்கோ. இங்கே வந்து வேற போட்டிருந்தா கூட இதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ். வாட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ்? நார்மல் ஃபோர்ஸ் ஆன் வால்யூம் 1 by 2. நார்மல் ஃபோர்ஸ் ஆன் 1 by 2, N12 அப்படின்னு எழுதலாம். அல்லது நார்மல் ஃபோர்ஸ் ஆன் த மாஸ் 3 by 2 இப்படியும் எழுதலாம். மாஸ் 3 by 2 இப்படியும் எழுதலாம், N12 எழுதலாம். இங்கே வந்து N12 எழுதினாலும் ஓகே தான். நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் வால்யூம் 1 by 2 இப்படியும் எழுதலாம், அல்லது N32ன்னு எழுதலாம். அதாவது புக்கை வச்சும் இந்த வால்யூமை வச்சும் எழுதலாம், இந்த மாஸை வச்சும் எழுதலாம். நீ ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம நார்மலை சூஸ் பண்ணிட்டோம், அந்த நார்மலை வச்சு சாரி வால்யூம்ஸை வச்சே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எழுதிக்கலாம். எஸ், இப்போ பாரு என்னென்னது? ஃபஸ்ட்டு எந்த புக்கை சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த புக்கோட மாஸ் என்ன? M3. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அதுதான் M3G ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். புரியுதா? இப்போ செகண்ட், அந்த புக்குக்கு கீழே என்ன இருக்கோ அது நார்மல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், மேலே என்ன இருக்கோ அது எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை எஃப்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ கீழே இருக்க புக்கு +1 வால்யூம் 2. ஓகே, அப்போ நார்மல் ஃபோர்ஸ்னு எழுதிக்கோ. கீழே இருந்தால் நார்மல் எழுத சொல்லியிருக்கேன். சரியா? நார்மல் எது மேலே? ஆன் 1. எதுனால? by 2. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆன் +2 வால்யூம் 1 by, ஓகே, 2. கீழே உள்ள ஃபோர்ஸ் வந்து 2. ஓகே, ஸோ அப்போ N12ன்னு எழுதலாம், அல்லது ஆன் 3 by 2 இப்படியும் எழுதலாம். எஸ் கிளியர்? அடுத்து வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு? மேலே உள்ள புக்கு +2 வால்யூம் 2 அதான் மேலே இருக்கு, அது வந்து என்ன பண்ணும்? இது மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன்
3. இது exert பண்ற force என்னது? Force exerted on 3 by 4. Okay, so அப்ப F 3 4 in the downward direction. Okay, normal upward direction, F downward direction. Okay, so M3G downward direction. புரியுதா? Okay, next பாரு. Last one. Okay, so for force acting on +2 volume 2. What is the force acting on +2 volume 2? Okay, as usual. இப்போ +2 volume 2 நம்ம choose பண்ணியிருக்கோம். Okay, அந்த புக்கை முதல்ல choose பண்ணிடணும். +2 volume 2. இந்த புக்கை choose பண்ணிட்டோம். Okay, உடனே என்ன செய்யணும்? First M4G in the downward direction போட்டணும். Okay, so M4G acting in the downward direction. Yes, clear? Next, normal force. இதுக்கு மேல இந்த புக்குக்கு மேல எந்த புக்குமே இல்லை. +2 volume 2 தான் லாஸ்ட் புக். அதுக்கு மேலே எந்த புக்கும் இல்லை. அப்போ எஃப்ஏ கிடையாது. அப்போ என் மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னது? கீழே உள்ள புக்குனால வர ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு கீழே என்ன புக் இருக்கு? +2 வால்யூம் 1 இருக்கு. அப்போ நீ என்ன எழுதுற? நார்மல். எது மேலே? 2 மேலே. எதுனால? 1னால. ஸோ N21. ஓகே, அப்படியும் எழுதலாம். வேற என்ன சொல்லியிருக்கேனா? ஓகே, 4. இது என்னது? எது மேலே? 4 மேலே. எதுனால? 3னால. ஸோ அப்போ N43ன்னு எழுதலாம். ஓகே, இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். எஸ் கிளியர்? ஓகே, ஸோ N43. புரிந்தா? இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் தான். ஏன்னா +2 வால்யூம் 2க்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அதனால இங்கே எஃப் கிடையாது. எஸ், புரியுதா புரியலையா? ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் எந்த புக்கை சூஸ் பண்ணமோ அந்த புக்கோட மாஸ் அதை அதோட G மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிடணும். M3Gனா இப்போ M1 சூஸ் பண்ணா M1G, செகண்ட் புக்கை சூஸ் பண்ணா M2G, தேர்ட் புக்கை சூஸ் பண்ணா M3G, ஃபோர்த் புக்கை சூஸ் பண்ணா M4G. அது கட்டாயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் ஈஸி தான். இப்போ செகண்டு கீழே என்ன இருக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ +1 வால்யூம் 1 அப்படின்னா கீழே டேபிள் இருக்கு, மேலே +1 வால்யூம் 2 இருக்கு. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் கீழேருந்து எக்ஸர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு போட்டுக்கோ, மேலேருந்து எக்ஸர்ட் பண்ணுறது எஃப்னு போட்டுக்கோ. சரியா? ஸோ டேபிள் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் நார்மல். ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த டேபிள். செகண்ட் மேலே இருக்கிற ஃபோர்ஸை எஃப்னு போட்டுக்கோ. ஸோ ஆன முதல்ல போட்டுக்கோ, பையை செகண்ட் போட்டுக்கோ. ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 by 2. ஓகே, ஃபோர்ஸ் ஆன் 1 by 2. அப்போ F12. இது டவுன்வர்ட் டைரக்ஷன். எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா புக்குக்கும் எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் புக் தட் இஸ் +1 வால்யூம் 1, +1 வால்யூம் 2, +2 வால்யூம் 1, +2 வால்யூம் 2. இப்போ 4 புக்குக்கு நம்ம எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்கு. ஐடென்டிஃபை தி ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை ஈச் புக் ஆன் தி அதர். ஒரு புக்கு இன்னொரு புக்கு மேலே என்ன ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ +1 வால்யூம் 1 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் M1G. இது அப்வர்ட் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, +1 வால்யூம் 1 ஒரு புக்கு இன்னொரு புக்கு மேலே என்ன ஃபோர்ஸ்? டேபிள் மேலெலாம் கேட்கல, ஒரு புக்கு இன்னொரு புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்? ஸோ +1 வால்யூம் 1 எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் M1G. அதுக்கு மேலே ஓகே M1Gங்கிற ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அடுத்து இட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த டேபிள் டவுன்வர்ட் விச் ஹேஸ் அ மேக்னிடியூட் ஆஃப். ஓகே, ஸோ M1G + M2G + M3G + M4G. டேபிள் மேலே 4 புக்குமே இருக்கு. ஓகே, +1 வால்யூம் 1, +1 வால்யூம் 2, +2 வால்யூம் 1, +2 வால்யூம் 2. 4 புக்குமே டேபிள் மேலே இருக்கு. இப்போ 4 புக்கும் சேர்ந்து என்ன பண்ணும்? டேபிள் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ M1G + M2G + M3G + M4G ஆன் டேபிள். அடுத்தது நெக்ஸ்ட், இட் எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2 upwards which has a magnitude of. Okay, so force on +1 volume 2. +1 volume 2ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஓகே, அந்த ஃபோர்ஸ் +1 வால்யூம் 2க்கு மேலே என்னென்ன புக்கெல்லாம் இருக்கும்? ஓகே, M2G, M3G, M4G. இங்கே M1 வராது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2. +1 வால்யூம் 2 மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அப்படின்னா, ஓகே, ஸோ M2G, M3G and M4G. எஸ், ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர்ஸஸ். ஓகே, பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் +1 வால்யூம் 1 எக்ஸர்ட்ஸ் ஓகே அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் M1G. Next, it exerts force on the table downward which has a magnitude of M1G, M2G, M3G and M4G.
ஓகே, அடுத்து தேர்ட் ஃபோர்ஸ் என்னது? இட் எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2 மேலே உள்ளது. +1 வால்யூம் 1க்கு மேலே உள்ள புக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? M2G, M3G and M4G. ஓகே, எஸ். தென் நெக்ஸ்ட் பாரு, ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை +1 வால்யூம் 2. ஓகே, +1 வால்யூம் 2 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ். +1 வால்யூம் 2 இதானது +1 வால்யூம் 2 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இந்த புக். +1 வால்யூம் 2 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ். முதல்ல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம், இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லணும். +1 வால்யூம் 2 எக்ஸர்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ். அது என்னது? M2G. ஸோ M2G இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். சரியா? அடுத்து இந்த புக்கு மேலே +1 வால்யூம் 2 மேலே என்னென்ன புக் இருக்கு? 2வும் +2 வால்யூம் 1ம் +2 வால்யூம் 2வும் இருக்கு. அப்போ M3G + M4G ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆன் +1 வால்யூம் 2. எஸ், பாரு இப்போ. So, what is the second one? M2G, that is M3G plus M4G. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆகும்? +1 வால்யூம் 2 மேலே ஆக்ட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, +1 வால்யூம் 2 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 1 டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ +1 வால்யூம் 1க்கு மேலே என்னென்ன புக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பாரு, +1 வால்யூம் 1 இந்த புக்குக்கு மேலே என்னென்னலாம் இருக்கு? M2, M3, M4. அப்போ M2G plus M3G plus M4G. ஓகே, ஓகே, அந்த புக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ +1 வால்யூம் 1 அந்த புக்குக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எஸ், ஸோ பார்த்தா M2G plus M3G M4G. M2G, M3G, M4G எது மேலே? +1 வால்யூம் 2க்கு மேலே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாரு. எஸ், ஹியர் third one, force exerted by +1 volume 1, sorry, +2 volume 1. Force exerted by +2 book volume 1. Okay, +2 volume 1 exerts upward force. முதல்ல அதை எழுதிக்கணும். +2 volume 1 என்ன எக்ஸர்ட் பண்ணும்? upward force. ஓகே, ஸோ +2 வால்யூம் 1ஓட மாஸ் வந்து M3. ஸோ M3G in the upward direction. அடுத்து அதுக்கு மேலே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். +2 வால்யூம் 1 exerts a force on +1 வால்யூம் 2. எதுக்கு மேலே அதை வச்சிருக்கோம்? +2 வால்யூம் 1. ஓகே, ஸோ இது +1. ஓகே, +2 வால்யூம் 1 exerts a force on. ஓகே, +1 வால்யூம் 2. ஓகே, அது என்ன ஃபோர்ஸு? M3G plus M4G. ஓகே, எஸ். தென் M3G plus M4G இது ரெண்டு புக்கு தான் இருக்குது. எதில்? +1 வால்யூம் 2 மேலே ரெண்டு புக்கு தான் இருக்குது. அப்போ M3G plus M4G. கிளியர்? எஸ், M3G plus M4G. அடுத்தது +1 வால்யூம் 2 எங்கே இருக்குது? +1 வால்யூம் 2 +1. ஓகே, வால்யூம் 2. ஓகே, +1 வால்யூம் 2க்கு மேலே என்னென்ன இருக்குது? M3, M4 இருக்குது. ஓகே, ஸோ +1 வால்யூம் 2 எக்ஸர்ட்ஸ் ஆன் +1 வால்யூம் 1 டவுன்வர்ட். ஓகே, ஸோ +1 வால்யூம் 2 இந்த புக்கு இது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது? M2, M3, M4 மூணு புக்குமே +1 வால்யூம் 1 மேலே இருக்குது. ஓகே, அப்போ +2 வால்யூம் 1 +1 வால்யூம் 2 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 1 டவுன்வர்ட். அந்த புக்கு மேலே என்னென்ன புக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்ப்பா. +1 வால்யூம் 2 அதுக்கு மேலே என்னென்ன புக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் டவுன்வர்ட் டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ M2G plus M3G plus M4G. So these are the forces acting on. Okay, so +1 volume 2 book. Yes, next பாரு, லாஸ்ட் ஒன், ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட்டட் பை +2 வால்யூம் 1. ஓகே, ஸோ +2 வால்யூம் 1ல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும்? உடனே +2 புக்கு வால்யூம் 1 அதோட மாஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அதோட மாஸ் வந்து M3. ஓகே, அப்போ M3G அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ +1 +2 வால்யூம் 1 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் M3G. அடுத்து +2 வால்யூம் 1 எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2. இது எது மேலே இருக்குது? +2 வால்யூம் 1 எது மேலே இருக்கு? +1 வால்யூம் 2. ஓகே, அது மேலே இருக்கு. அப்போ என்ன ஆகும்? அது வந்து ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஒன்று M3G, இன்னொன்று M4G. ஓகே, எஸ். ஸோ +2 வால்யூம் 1 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் +1 வால்யூம் 2. +1 வால்யூம் 2க்கு மேலே ரெண்டு புக்கு இருக்குது. +2 வால்யூம் 1ம் +2 வால்யூம் 2ம் இருக்குது. அப்போ அது ரெண்டும் எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வர்ட் ஃபோர்ஸு. தட் இஸ் M3G plus M4G. ஓகே, அடுத்து +2 வால்யூம் 1
exert upward force on +2 volume 2 அந்த புக்குக்கு மேலே +2 வால்யூம் 1க்கு மேலே என்ன புக் இருக்குது +2 வால்யூம் 2 இருக்குது அது மேலே எக்ஸர்ட் பண்ணுற அப்வர்ட் ஃபோர்ஸு அது ஒன்றே ஒன்று தான் M4G in the upward direction. எஸ் ஓகே ஸோ இது புக்கு பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார் ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை +2 வால்யூம் 2 +2 வால்யூம் 2 தான் டாப் புக்கு அது எக்ஸர்ட் பண்ணுற டவுன்வர்ட் ஃபோர்ஸு அது எக்ஸர்ட் பண்ணுற அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே ஸோ +2 வால்யூம் 2 எக்ஸர்ட்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் M4G. ஃபஸ்ட்டு அப்வர்ட் ஃபோர்ஸ் எழுதிடணும். எப்படி அங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எழுதியோ இங்கே அப்வர்ட் ஃபோர்ஸ் அந்த புக்கு இன்டூ G. ஓகே +2 வால்யூம் 2 மாஸ் M4 இன்டூ G. அடுத்து +2 வால்யூம் 2 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் +2 வால்யூம் 1. ஓகே +2 வால்யூம் 1 அது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஓகே டவுன்வர்ட்ஸ் விச் ஹாஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் M4G. ஓகே ஸோ அதுக்கு கீழே இருக்கிற புக்கு ஓகே +2 வால்யூம் 1 அது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னது M4G in the downward direction. M4G in the upward direction, M4G in the downward direction. அவ்வளோதான். ஓகே இது டயக்ராம் பக்கத்திலே வச்சு பாரு அப்போ தான் புரியும். ஓகே டயக்ராம் தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. டயக்ராம் பக்கத்திலே இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே எஸ் ஸோ இந்த டயக்ராம் இங்கே இருக்குது அங்கே இருந்தால் ஈஸியாக இருக்கும் பெட்டராக இருக்கும். ஓகே ஸோ இப்போ +2 வால்யூம் 2 அதுக்கு கீழே இந்த ஒரு புக் இருக்குது. ஓகே ஸோ M4G அப்வர்டு அடுத்து M4G ஆன் M3 அவ்வளோதான். ரெண்டு ஃபோர்ஸ் தான். +2 வால்யூம் 2 வந்து M4G இந்த upward direction அதே M4G இந்த downward direction எது மேலே +2 வால்யூம் 1 மேலே. ஓகே ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக்ஸ் ஆன் ஈச் அதர். ஒவ்வொரு புக்கு மேலேயும் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு. ஓகே திருப்பி ஒரு தடவை சம் பாரு அப்புறம் வந்து தெரியலனா கேளு நான் சொல்லித்தரேன். ஓகே ஸோ திஸ் சம் பிட் டிஃபிகல்ட் ஒன்லி. ஓகே அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஸோ யூ கேன் ஆஸ்க் அகைன் இஃப் யூ ஹேவ் டவுட். Yes, clear? Okay. Yes, let me sign off the session. Let us meet again in the evening session. Yes, thank you students. Bye.